ஹலோ மக்களே! வணக்கம் அண்ட் வெல்கம் டூ தமிழ் ஃபுட்பால் அரங்கம். நான் உங்க விக்னேஷ். என் கூட இருக்க தர்ஷத். இன்னைக்கு பிஜி ப்ரோ மிஸ் ஆகுறாரு. ஆ மீண்டும் ஒரு எபிசோடு ஆஃப் ஃபுட்பாலு. இந்த வாட்டி எஃப்ஏ கப் ரிவ்யூ பத்தி பேசிறலாம் நம்ம. பட் வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி மக்களே உங்களோட ஆதரவு குடுத்துட்டே இருங்க. ரீசென்ட்டா சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ஏறவே மாட்டேங்குது. ஆ ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, ஃபுட்பால் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தா அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க. இது குட்டி சேனல் இப்ப தான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட லைக்கு, ஷேர்ஸு, சப்ஸ்கிரைப்ஸு அப்படியே உங்க கமெண்ட்ஸையும் போடுங்க. நாங்க வந்து டெஃபினட்டா இம்ப்ரூவ் பண்ணுவோம். இத வச்சு தான் நாங்க எங்களுக்கு மோட்டிவேட் ஆகும் பேசுறதுக்கு அடுத்து புது புது கன்டென்ட்ஸா. ஸோ மறக்காம அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்ட வந்து நீங்க கொஞ்சம் பார்த்து ஏத்தி விடுங்க. ப்ரோ நல்லா இருக்கீங்களா? எஃப்ஏ கப் மேட்சஸ்லாம் நல்லா தான் பார்த்தேன் இந்த வீக்கெண்ட். இந்த வீக்கெண்ட் ஆக்சுவலா புதுசா இருந்துச்சு. எப்படின்னா எப்பவுமே இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் பிஎல் கேம்ஸ் தான் மோஸ்டா இருக்கும். பிஎல் கேமிங் தான் இருக்கும். இந்த வாட்டி தான் ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு முன்னாடி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் ஒரு எஃப்ஏ கப் வீக்கெண்ட் மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு. எப்பவுமே பிஎல் இருக்கும். பிஎலுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் எஃப்ஏ கப் இருக்கும். சரி இந்த வாட்டி புதுசா இருந்துச்சு. யா பிக் மேட்ச் ப்ரோ. வந்தோனே அந்த ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து மான்செஸ்டர் சிட்டி வெர்சஸ் லிவர்பூலு. பெரிய மேட்ச்சு. நான் அந்த மேட்ச் ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தேன் நானு. சரி எனக்கு ஏர்லி கிக் ஆஃப் தான். எனக்கு வந்து 11 மணி பிஎம் கிக் ஆஃப் இங்க. சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. லிவர்பூலுமே வந்து ரொம்ப அட்டாக்கிங் பண்ணானுங்க. 2 பேருமே சூப்பரா ஸ்டார்ட் பண்ணானுங்க. மேட்ச் விறுவிறுப்பா தான் ஸ்டார்ட் ஆச்சு. என்ன அவங்க சான்ஸஸ வந்து கன்வெர்ட் பண்ணல வழக்கம் போல லிவர்பூல். ஆமா நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு டீமுக்கும் ஈக்குவலா நல்ல சான்ஸ் வந்துச்சு. எனக்கு லிவர்பூலுக்கு இன்னும் நிறைய 2-3 நல்ல சான்சஸே வந்துச்சு. ஆமா. ஆக்சுவலா அந்த எப்படின்னா அந்த சலா சான்ஸ் ஒண்ணு இது வந்து பயங்கரமான முகமது அஸ்லி வந்து ஸ்ட்ரைட்டா லாங் பாஸ் போட்டு சலாக்கு வரும். எனக்கு தெரிஞ்சு சலா வந்து பழைய சலாவானா பயங்கரமா பினிஷ் பண்ணிருப்பான். ஏன்னா ஹோல்ட் எல்லாம் பண்ணிட்டு நல்ல அந்த டிஃபெண்டர் எல்லாம் ஹோல்ட் பண்ணி பயங்கரமா 1-on-1 வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் ஒரு மட்டமான பினிஷ். நம்ம அதான் தெரியுது, நம்ம பார்த்தாலே தெரியுது கான்பிடன்ஸ் இருக்கிற டீம், கான்பிடன்ஸ் இல்லாத டீம். சிட்டிக்கு வந்து பயங்கர கான்பிடன்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து இப்பதான் கரபோ கப் ஜெயிச்சாங்க. சோ அந்த கான்பிடன்ஸ்னால அவங்க வந்து எடுத்ததே கம்மியான ஷாட்ஸ் தான். அதுலயே வந்து ஒரு 4 கோல் போட்டாங்க. ஆனா லிவர்பூல் வந்து கான்பிடன்ஸ் சுத்தமா டவுன்ல இருக்காங்க. அவங்க அட்டாக்கர்ஸும் ரொம்ப அந்த அளவுக்கு இல்ல, டிஃபெண்டர்ஸும் ரொம்ப சோப்புறாங்க. பார்த்தாலும் இது அட்டாக்கர்ஸ் வந்து இப்ப எகிட்டிக்கு எல்லாம் ஒரு 2-3 சான்ஸ் எடுத்தான். ஒரு கான்பிடன்ஸ்ல இருந்திருந்தானா ஒரு அந்த 2-3ல ஒரு இதா கோல் போயிருக்கும். சலா வந்து கண்டிப்பா ஒரு கோலா போட்டிருப்பான். ஆனா எதுவுமே நடக்கல. யா நீங்க சொன்ன மாதிரி சிட்டியோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து செம பீக்ல இருக்கு இப்போ. இப்போ இதை வச்சு அவங்க பிஎல்லோட ஃபார்முமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து கரபோ கப் அடிச்ச உடனே இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு போயிட்டானுங்க. ஸோ அந்த கேப் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கானுங்க. அண்ட் இந்த கேம் வந்து ஸ்டார்டிங் என்ன 37 மினிட்ஸ் வரைக்கும் கோலே போடலை அவங்க. பட் அது வரைக்குமே சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க. நிறையவே சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க பொசிஷன் வச்சு. அவங்களோட ஃபுட்பால் சூப்பரா ஆடினாங்க அட்டாக்கிங்கா. ஹாலாண்டு ப்ரோ, எர்லிங் ஹாலாண்டு ஃபார்ம் இல்லன்னு சொல்லி 3 கோல் அடிச்சுட்டான். ஆமா, ரோபோட் பேக் டு ஒர்க் மோட் அந்த மாதிரி. ரொம்ப நாளா வந்து அமைதியா இருந்தான். இந்த மேட்ச்ல வந்து லிவர்பூல் வந்து ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டானுங்க. வந்து இதுக்கப்புறம் ஃபைனல் 2ஆம் கேம்ஸ்ல வந்து பயபுல இறங்கி செய்ய போறான். ஆல்ரெடி இப்ப 33 கோல்ஸ் போட்டான். அவன் ரொம்ப நாள் ஃபார்ம்ல இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா அந்த சீசன் வந்து 33 கோல்ஸ் போட்டுருக்கான் ஆல்ரெடி. எனக்கு கடைசி ஒரு 10 மேட்ச் கிட்ட 10 மேட்ச்ல ஒரு 45 கோல் கிட்ட அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபார்ம்ல எல்லாமே இவ்வளவு அடிக்கிறான்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஜெனரேஷன்ல கரண்ட்ல இத மாதிரி ஒரு கோல் ஸ்கோர் இல்லவே இல்லை. இப்ப எம்பெப்பே இருக்கான். ஆனா எம்பெப்பே இந்த அளவுக்கு இப்போ வந்து எம்பெப்பே வந்து 1 கோல் 2 கோல் அப்படி போடும். ஆனா ஆலாண்டு வந்து வந்தானா மொத்தம் பேட்சா 3 கோல் 4 கோல் அப்படின்னு போட்டு நல்ல பயங்கரமா சேர்த்துறான். சோ வந்து அவன மாதிரி கோல் ஸ்கோர் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி செமனியோ வந்து பயங்கர ஃபார்ம் தான். செமனியோ வந்து அந்த ஒரு கிராஸும் பயங்கரமா போட்டா, அந்த பினிஷும் ரொம்ப கூல் பினிஷ். அந்த சலாக்கு வந்து சான்ஸ் தான். சலா வந்து லெஃப்ட் ஃபுட்டடு, அவன் அங்க இருந்து பினிஷ் பண்ண முடியல. ஆனா செமனியோ வந்து ரைட் ஃபுட்டடு, லெஃப்ட் ஃபுட் பினிஷ் செம்மையா பயங்கரமா பண்ணான். அதே மாதிரி செர்க்கி வந்து அவங்க அட்டாக்ல வந்து நல்ல ஃபிட் ஆயிட்டான். எனக்கு இதுக்கப்புறம் மூவிங் ஃபார்வர்டு போடனுக்கு வந்து டீம்ல இடம் இருக்காதோ அதை மாதிரி தோணுது. ஏன்னா செர்க்கி, செம்மனியோ, ஆலாண்ட் வந்து நல்ல ஃபிட் ஆயிட்டாங்க டாப் 3ல அந்த பொசிஷன்ஸ்ல. அவங்களோட கோல்ஸ் பத்தி பெர்ஃபார்மன்ஸ் பத்தி வரலாம், நம்ம உள்ளுக்க போகலாம் நம்ம. பட் அதுக்கு முன்னாடி நீங்க ஹாலாண்ட் பத்தி விஷயம் சொன்னீங்க. 2 விஷயம் நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அவன் எப்பவுமே வந்து சீசனை வந்து செம ஸ்ட்ராங்கா ஸ்டார்ட் பண்ணிடுறான்.
அதனாலதான் வந்து அவனால இவ்வளோ கோல்ஸ் போட முடியுது. அவுட் ஆஃப் ஃபார்ம், நடுவுல அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆனாலுமே. எந்த ஒரு பிளேயரா இருந்தாலுமே வந்து அந்த நடுவுல கொஞ்சம் அந்த அவுட் ஆஃப் ஃபார்ம் டச் இருக்கும். அந்த அந்த ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம் நடுவுல இருக்கும். ஆனா ஹாலாண்ட் பொறுத்தவரை 3 சீசன் 4 சீசன் இருந்திருக்கான் பிஎல்ல. 3ஆ எனக்கு தெரியல எனக்கு. 3 சீசன் 3ன்னு நினைக்கிறேன். 3 சீசன் இருந்திருக்கான். 3மே வந்து ஸ்டார்ட்டிங் ஒரு 10 கேம்லயே 10 கேம்லயே ஒரு 12 கோல் 13 கோல் போட்டுருவான் அவன் சீசன் ஸ்டார்ட்லயே. சோ அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முடிக்கிற எண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப. 2வது விஷயம் வந்து பாப்பேவோட கம்பேர் பண்ணீங்கல்ல, அந்த இதுக்கு நான் சொல்றேன். பாப்பே வந்து மோர் அண்ட் மோர் லைக் மிட்ஃபீல்டர் பிளஸ் ஃபார்வர்ட் காம்போ மாதிரி ஆடிக்கிட்டு இருப்பான். உள்ள போயிட்டு பால் எடுத்துட்டு வந்துட்டு எலக்ட்ரிக்கலா வினிஷியஸோட 1 on 1 போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணுவான். பட் வேற ஹாலாண்ட் வந்து ஃபுல்லா ஸ்ட்ரைக்கர் மெட்டீரியல் மாதிரியே இருப்பான். பட் நம்ம ஹாலாண்ட் பத்தி நம்ம முன்னாடியே பேசணும். என்னன்னா வந்து இப்ப லாஸ்ட் சில கேம்ஸா வந்து உள்ள போய் பால் எடுத்துட்டு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அவன். ஆமா. இந்த சீசன் வந்து கொஞ்சம் அந்த இது நீங்க சொன்ன மாதிரி அந்த லிங்க் அப் பிளே எல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்றான். ஆனா வந்து என்ன அதனால அவனுக்கு வந்து கோல் ஸ்கோரிங் போச்சு. ஆனா திருப்பி இப்போ சரி நம்ம வாக்ஸ்குள்ளே இருப்போம்னு ஃபார்ம் பண்ணிட்டான். ப்ரோ அதுக்கப்புறம் முக்கியமான நம்ம சிட்டியோட எனக்கு தெரிஞ்சு பிளேயர் ஆஃப் த சீசன் தான் வந்தான் நிக்கோ ரெய்லி. பயங்கரமா ஆறான் ப்ரோ. அவனால ஃபர்ஸ்ட் அந்த பெனால்டி பயங்கரமா இந்த இடத்துல வேண்டைக்கு பார்த்தா என்னடா அப்படின்னு பார்த்தா டக்குன்னு டேன் பண்ணிட்டான். வேண்டைக்கு அது ஒண்ணுமே புரியல. ஏன்னா இந்த சீசன் வந்து வேண்டைக்கு ரொம்ப டெஸ்ட் பண்றாங்களோ. முன்னாடிலாம் வந்து வேண்டைக்கு கூட எப்படின்னா பயங்கரமா டிஃபென்ஸ் வந்து 1 on 1 டியூவல்லாம் அவ்வளவு வரமாட்டான். வந்தாலும் வின் பண்ணிடுவான் வேண்டைக்கு. ஆனா இந்த சீசன் வந்து எல்லாத்தையுமே மிஸ் பண்றாங்க. இந்த நிறைய பிளேயர் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஆப்போசிட் ஸ்ட்ரைக்கர்ஸ் நல்லா புள்ளி பண்ணிடுறாங்க வேண்டைக்கு. இப்ப இதே பாத்தீங்கன்னா நிக்கோ ரெய்லி வந்து அவன் சும்மா ஒரு லைட் டேன் தான் பண்ணா. அவனால வந்து அந்த மூவ்மெண்ட் வந்து அவனை கெஸ் பண்ண முடியல. டக்குன்னு பெனால்டி கொடுத்தானா. அதே மாதிரி செகண்ட் கோலுக்கு வந்து கொனாட்டே அவனா ஒண்ணுமே பண்ண முடியல. வந்து டக்குன்னு வந்து ஹாலாண்ட் எட்டர் போட்டான். சோ 2 பேருமே எல்லாரும் புள்ளி பண்றாங்க. இதே பழைய வேண்டைக்கா இருந்தா இதெல்லாம் வந்து சூப்பரா கிளியர் பண்ணுவான். இந்த சான்சஸ் முன்னாடி வர இந்த மாதிரி ஒரு எரர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டான். இப்போ போன மேட்ச் கூட அத்லெட்டிகோ மேட்ரிடா இல்ல எவனோ கூட நம்ம சிஎல்ல ஒரு மிஸ்டேக் பண்ணி கிளியர் பண்ணாம கலட்டாசரே மேட்சோட பார்த்தோம் நம்ம. கிளியர் பண்ணாம ஹெட்டர் கிளியர் பண்ணாம இது பண்ணிட்டு இருந்தான். சோ அதான் மேபி ஏஜ்னால கூட இருக்கலாம். ஏன்னா ஏஜ்னால சில பேர் டிமினிஷ் ஆவாங்க. ஆனா போன சீசன் வரைக்கும் சூப்பரா பண்ணிட்டு இருந்த வேண்டைக்கு இந்த சீசன் வந்து கொஞ்சம் சொதாப்புறான் அப்படின்னா எனக்கு தெரியல. அதேதான் சலா கொனாட்டே எனது நிறைய பேர் ரிக்ரெஸ் ஆயிட்டாங்க ஸ்லாட்டு கீழே. அவங்க லிவர்பூல் ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஸ்லாட்டு கீழே வந்து நிறைய பேர் ரிக்ரெஸ் ஆயிட்டாங்க. குளோப்போட சிஸ்டம் வச்சுதான் அந்த லாஸ்ட் சீசன் வந்து முக்காவாசி ஆடினாங்க. அதுக்கப்புறம் ஸ்லாட் அவன் சிஸ்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ரிக்ரெஸ் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்றாங்க. நம்ம வீடியோ முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம் லிவர்பூல் பத்தி. ஸ்லாட் வந்து அது எப்படி ப்ரோ ரொம்ப ஒரு அந்த சேஞ்ச் ஆஃப் டைம்ல எப்படி ஆகுது பாருங்களேன். ஸ்லாட்டை பத்தி ரொம்ப ரொம்ப புகழ்ந்துட்டு இருந்தோம் நம்ம ஃபர்ஸ்ட் சீசன்ல. வித்தின் அ மேட்டர் ஆஃப் இன்னொரு சீசன் வந்து அப்படியே கீழே போயிட்டாங்க. வெரி வெரி ஆர்டினரி மேனேஜர் மாதிரி தெரியறான் இப்போ. சொபோஸ்லைட் வந்து டீசென்ட் கேம். இந்த மேட்ச்மே டீசென்ட் கேம். ஆனா வந்து நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி வந்து எகிட்டிக்கே சரி சாலாக்கு சரி அந்த ஃப்ரண்ட் லைன் வேர்ட்ஸ்மே சரி 3 பேத்துக்குமே சான்ஸ் நிறைய வந்துச்சு. ஆனா 3 பேருமே கிளினிக்கலா பினிஷ் பண்ணாம கோட்டை விடுறான். எகிட்டிக்குமே அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டான் இப்போ. ஆமா எனக்கு வந்து நீங்க சொன்ன எகிட்டிக்கே வந்து பயங்கர ஃபார்ம்ல இருந்தா சீசன் ஸ்டார்டிங்ல. அது நடுவுல கொஞ்சம் போச்சு. திருப்பி கொஞ்சம் ஃபார்ம் வந்தா. ஆனா இப்போ வந்து சுத்த அவுட் ஆஃப் சார்ட்ஸ் மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த ஈசாக் ரிட்டர்ன் சொன்னாங்க ட்ரைனிங்க்கு. ஆனா எப்போ ரிட்டர்ன் இல்லை. அவன் இந்த மேட்ச வந்து பெஞ்ச்ல இருப்பான்னு நினைச்சேன். பெஞ்ச்ல இருந்தாலும் தெரியல எனக்கு சரியா. எனக்கு ஈசாக் திருப்பி வந்து அவன் வந்து கொஞ்சமாவது ஃபார்ம் முடிக்கணும். ஏன்னா இன்னும் ஒரு 7 மேட்சஸ் இருக்கு இப்ப இந்த பிஎல்ல. அவங்க வந்து இந்த டாப் 5 முடிக்கணும்னா வந்து கொஞ்சம் ஃபார்ம் கொள்ளணும். அந்த கோல் ஸ்கோரிங் பண்ணணும். சலா இந்த மேட்ச் ஹேட்ரிக் போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஒரு சான்ஸ் பெனால்டி ஒன்னு மிஸ் திருப்பி ஒன்னாவது ஒரு சான்ஸ் போவோம். அந்த எல்லாம் போயிட்டா முன்னாடி பயங்கர ஃபார்ம்ல உள்ள சலானா பினிஷ் பண்ணி பயங்கரமா பண்ணிருப்பான். அங்க போயிட்டு நேரா டிராஃபர்டு கைக்கு நேரம் அடிக்கிறான். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் டே அவ்வளவுதான். எனக்கு இந்த சீசனோட கிளம்ப போறான். எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ஃபேர்வெல் அவன் எதிர்பார்த்துருப்பான். ஏதாவது ஒரு டிராஃபியோட போலான்னு பார்த்துருப்பான். ஆனா டிராஃபி லெஸ் தான் போறான். இன்னும் இருக்கு சாம்பியன்ஸ் லீக் இருக்கு. அது என்ன ஆகும்னு தெரியல. அது ப்ரோ இப்ப சிட்டியே 4 அடிக்கிறாங்க. அங்க பிஎஸ்ஜி வந்து எப்படி அடிப்பாங்க நமக்கே தெரியும். ஏன்னா நம்மளதான் போட்டு பொழந்தாங்க. சிட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி நிக்கோ ரெய்லி வந்து பியூட்டிஃபுல்லான சீசன் அவனுக்கு. அது வந்து எங்க இருந்து இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துச்சுன்னு தெரியல. வெரி வெரி ஆவரேஜ் பிளேயரா இருந்தான்.
அவன் வந்து லெஃப்ட் பேக்ல விளையாண்டான் சில கேம் ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்ல. அப்புறம் திருப்பி மிட்ஃபீல்ட்ல ஸ்லாட் பண்ணாங்க. ரைட் மேன் அட் த ரைட் பிளேஸ், ரைட் டைம்ல ரைட் பிளேஸ்ல இருக்கான். அது இந்த 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 ஃபர்ஸ்ட் அந்த வேண்டைக் பண்ண ஃபவுல் எல்லாம் வந்து அவன் அவன் என்ன இருந்தாலும் அந்த டி பாக்ஸ்குள்ள போய் நான் அட்டாக் பண்ணுவேன்டா அந்த மாதிரி அட்டாக் பண்றான். அதான் மிட்ஃபீல்ட்ல போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த போன வீடியோல ஒரு டிஸ்கஸ் பண்ணிருப்போம் அதை பத்தி. என்னன்னா அந்த லேட் ரன் கொடுக்குறான் பயங்கரமா. இப்போ மிட்ஃபீல்ட்ல வந்து கரெக்டா பாக்ஸுக்கு லேட் ரன் கொடுத்து டிஃபெண்டர்ஸ் வந்து கணிக்கவே முடியாது. எப்படா இங்க வந்தான் அந்த மாதிரி வேண்டைக்கா அப்ப பார்த்து அவன் ஷாக் ஆயிட்டான். என்னன்னா நிக்கோரியல அங்க இருப்பான்னு அவன் எதிர்பார்க்கல. அதை பார்த்தா டக்குன்னு வந்து பக்கத்துல நிக்கிறான். அவனை ஒண்ணும் பண்ண முடியல, ஃபால் பண்ணா. அந்த ஃபோர்த் கோல் நினைக்கிறேன். ஃபோர்த் கோலுக்கு அதே மாதிரி லேட் ரன் கொடுக்கும். உடனே கரெக்டா பாஸ் வரும், லேட் ரன் கொடுத்து கரெக்டா கட் பேக் பண்ணுவான். ஓப்பன் கோல் ஹாலாண்டு ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, ஓப்பன் கோல். அந்த அளவுக்கு பயங்கரமா ஆடுறான். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வந்து அவங்களுக்கு பிளேயர் ஆஃப் த சீசன் தான் அவ்வளவுதான் சொல்லிடுவாங்க. ஆனா எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்டா ஆடுறான். இப்ப ஹாலாண்டு வந்து 33 கோல் அடிச்சிருக்கான். ஆனா நடுவுல ரொம்ப நாள் போயிட்டான். செமன்யோ வந்து பாதியில இருந்தா வந்தான். சோ வந்து அவங்க எல்லாம் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. எனக்கு நிக்கோரியலி தான் பிளேயர் ஆஃப் த சீசன். அதே மாதிரி செமன்யோமே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். சைனிங் பண்ணதுல இருந்தே வந்து சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கான். பிளஸ் அவங்க லைக் என்ன சொல்ல அன்ஐடென்டிஃபைடு ஜெம்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கானுங்க. அவங்க வந்து நம்ம பேசவே மாட்டேங்கிறோம். பட் இந்த சீசனுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டோக்கு வந்து பியூட்டிஃபுல் சீசன் ப்ரோ. அவனுக்குமே நல்ல சீசன். அவனுக்குமே அங்கங்க பெர்ஃபார்ம் பண்ணிடுறான். இந்த மேட்ச்மே நல்லா விளையாண்டான். இன்ஜுரி மட்டும்தான் அவனுக்கு வந்து மைனஸ் பாயிண்ட் அவனுக்கு டோக்குக்கு. அதே மாதிரி ஜர்க்கியுமே வந்து சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்றான் சைனிங் பண்ணதுல இருந்தே. ஆமா, எனக்கு தெரிஞ்சு செர்க்கி தான் தெரிஞ்சு சைனிங் ஆஃப் த சீசன். அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பயங்கரமா ஆடுறான். எனக்கு ஃபோர்டன் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து என்ன சொல்லிட்டு 2 சீசன் முன்னாடி PFA பிளேயர் ஆஃப் தி இயர் ஃபோர்டன்லாம் வந்து அடுத்து KDB தான் நினைச்சிருந்தோம். ஆனா போன சீசன் கொஞ்சம் சொதப்பினா. இந்த சீசன் வந்து அவனை அப்படியே ரீப்ளேஸ் பண்ண செர்க்கி. இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரண்ட் 3ல இடமே இருக்குமான்னு தெரியல ஃபோர்டனுக்கு. வந்து ஃபோர்டனை வந்து செல் பண்ண கூட சான்ஸ் இருக்கு ஃபியூச்சர்ல. ஆனா அவன் வந்து ஒரு குவாலிட்டி பிளேயர் ரிட்டர்ன் வருவான்னு நினைக்கிறேன். அவன் கரியரை ரிவைவ் பண்ணணும்னா அவன் வெளியே போய் தான் ப்ரோ ஆகணும். என்ன சொல்றீங்க? இல்ல நானும் சொல்றேன்னா, இப்ப பெப்பு போயிட்டா சேஞ்ச் ஆஃப் சிஸ்டம்ஸ் வர சான்ஸ் இருக்கு. சோ அதுல வந்து திருப்பி டீமுக்குள்ள வர சான்ஸ் இருக்கு. ஆனா இப்போதைக்கு பெப்பு இந்த டீம்ல வந்து அவனுக்கு டீமுக்குள்ள வர ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா ஃப்ரண்ட் 3 செட் ஆயிட்டாங்க. அதாவது ப்ரோ இன்னொரு இடஞ்சம்னா இவன் பெர்னார்டோ சில்வா இந்த சீசன் சூப்பரா ஆடுறான். அவனும் தலா மாதிரி அவனுக்கு லாஸ்ட் சீசன் சொல்லிட்டாங்க இதோட கிளம்பிடுவாங்க. ஆனா சீசன் பயங்கரமா ஆடுறான். அந்த கேப்டன்சி மெட்டீரியல், அந்த கேப்டன் அவன் தான் எனக்கு கிளப் கேப்டன். அந்த குவாலிட்டி எல்லாம் நல்லா கொண்டு வரான். எனக்கு தெரிஞ்சு நிறைய மேட்சஸ் வந்து அவன் வந்து சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன். சில்வான்னு பேர் வச்சாலே நல்லாதான் ஆடுவானுங்க. அது வந்து ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம அதே மாதிரி வந்து ரெயின்டர்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல் சீசன். அவனை வந்து எல்லா மேட்சுமே ஸ்டார்ட் பண்ணாம அங்கங்க ஸ்டார்ட் பண்ற. ஆனாலும் ஒரு பியூட்டிஃபுல். அதான் அந்த சிட்டியோட டீமே பெர்ஃபெக்ட்டா அலைன் ஆயிருக்கு. டோனரமா எடுத்துக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் குஷனோவ் வந்து ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் பிளேயரா இருந்தான். இப்ப பாருங்க அந்த டியாஸோட பொசிஷனே அவன் எடுத்துற மாதிரி சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்கான் குஷனோவ். ஆமா, குஷனோவ் வந்து ஸ்டார்டிங் வாங்கினப்போ வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஆனா போக அந்த கொஞ்சம் அந்த PLக்கு வந்து அடாப்ட் ஆகிட்டு இப்போ வந்து பயங்கரமா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த டியாஸோட இவனுக்கு பேசும் இருக்கு. அதனால டியாஸை வந்து பெர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட். டியாஸுக்கு அந்த அளவு பேஸ் கிடையாது. இவனுக்கு பேஸ் இருக்கனால PLக்கு வந்து இப்போ அதான் தேவை. சோ வந்து கரெக்டா ரீப்ளேஸ்மெண்ட் தான். மார்க்கையும் அவன் இது பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா இருக்கு. குஷனோவும் அவன் வந்து பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் நூனஸுமே வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணான். ஸோ இந்த கேரபோ கப் வின் வந்து வெரி மச் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு சிட்டிக்கு. இந்த கான்ஃபிடன்ஸ் வச்சு பிளஸ் ஆர்சனல் பத்தி நம்ம பேசலாம். ஆர்சனலோட பாட்லிங்கும் ஸ்டார்ட் ஆயிருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா வந்து 4 கப்ல இருந்தானுங்க. இப்ப வந்து 4-2 ஆயிடுச்சு. கரெக்ட், குவாட் 2 டபுள். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க கேரபோ கப் வின் வந்து அப்படியே பண்ணி சீசனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமா? EPL சீசன் அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா ஸ்டில் ஒன் வே பேட்டிலா தான் பாக்குறீங்களா? சீசன் வின் பண்ணனா நீங்க சும்மா ஆர்சனல் பாட்டில் பண்ணும். இந்த வீக்கெண்ட் வந்து இந்த வீக்கெண்ட் தான் இருக்கலே முக்கியமான பிக்சர். ஆர்சனலுக்கு வந்து போர்ன்மவுத் நினைக்கிறேன். போர்ன்மவுத் அவேவா ஹோமோ, சிட்டி, செல்சி வெர்சஸ் சிட்டி. ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து மோஸ்டா முடிவாயிடும். இப்போ சிட்டி வந்து செல்சியோட வின் பண்ணிட்டாங்க, கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. திருப்பி வந்து ஆர்சனல் வந்து போர்ன்மவுத்தோட போய் ஏதாவது சர்க்கிள் நடந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு டைட்டில் ரேஸ் திருப்பி.
ஏன்னா இப்போ சிட்டிக்கு 8 மேட்சஸ் இருக்கு, ஆர்சனலுக்கு 7. ம். ஆர்சனல் வர்சஸ் சிட்டி எத்திகாட்ல இருக்கு ஒரு மேட்ச். ம். சோ வந்து ஆர்சனல் ஒரு மேட்ச் ஸ்லிப் ஆயிட்டாலும் போதும், சிட்டி வந்து உள்ள பூந்துருவாங்க. யா. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன ப்ராபபிலிட்டி நடந்துரும் எப்படியும். செல்சி வந்து சிட்டிட்ட லூஸ் ஆகுறது. நம்ம அடுத்த கேம்க்குள்ள போயிரலாம். சிட்டி செல்சி வெர்சஸ் போர்ட்வேல். இந்த மேட்ச் பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. போர்ட்வேல் வந்து ஆஸ் எக்ஸ்பெக்டட் 7-0 த்ராஷிங். பட் இத வச்சு நம்ம வந்து செல்சி பேக் டு ஃபார்ம் இப்படின்லாம் நம்ம சொம்பு தூக்க முடியாது. பேக் டு ஃபார்ம்லாம் சொல்ல முடியாது. போர்ட்வேல் வந்து லீக் 1ல வந்து எங்கேயோ இருக்கானுங்க. ம். ஏன்னா வந்து சொன்னாங்களா, அது வந்து எவ்வளவு இந்த கேப், இந்த லீக் பொசிஷன் கேப் வந்து 2 பேருக்குமே 36 கிட்ட பிளேசஸா ம். எவ்வளவு ரொம்ப ரொம்ப அதிகம் சொன்னாங்க. எப்படின்னா இதான் ரெக்கார்டா, செகண்ட் ரெக்கார்டா. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சனல் வர்சஸ் ஏதோ ஒரு டீம் வந்து ஒரு 40 பிளேசஸ் கிட்ட கேப். இது வந்து அது செகண்ட் ரெக்கார்டு. அந்த அளவுக்கு கேப் இருக்கு. ம். இவங்க லீக் 1ல தான் இருக்காங்க. 2 லீக் தள்ளி இருக்காங்க. ம். சோ வந்து நம்ம இந்த மேட்ச் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அது 2-3 ஹோம்ல. கப்ல நல்ல குட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. எஸ்டாவோ நல்லா ஆடினா, ஹேட்டோ நல்லா ஆடினா. சோ வந்து மத்தபடி சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல மேட்ச். யா. அது ஹோம்லங்கிறதுனால இன்னும் எக்ஸ்பெக்டடான ரிசல்ட் தான். 7-0 த்ராஷிங். இந்த மேட்ச் நான் செல்சி ஃபேனா இருந்தாலுமே நானே பார்க்கவே இல்ல மேட்ச். இந்த மேட்ச் ஹைலைட்ஸ் தான் நான் பார்த்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டட். பெர்ஃபார்மன்ஸ்லயுமே வந்து லாவியா ஸ்டார்ட் பண்ணா, அது வந்து கொஞ்சம் பிளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு. ஏன்னா இன்கிரீஸ்ட் மினிட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணா. ஆமா. யா. ஜோ பெட்ரோ பேக் டு கோல் ஸ்கோரிங் ஃபார்ம். இது மட்டும் தான் ஒரு பாசிட்டிவ். ஆனா பாமர் இன்னமும் கொஞ்சம் ஸ்கெட்சியா தான் இருக்கிற மாதிரி தோணுது. அவன் பாமர் இன்னும் அந்த பழைய கோல் ஸ்கோரிங் ஃபார்ம் வரல. ஆனா வந்து அந்த ஒரு ஓன் கோல் வரும். அது வந்து லேட்டர் கொடுத்து கொஞ்சம் நல்ல உள்ள வந்துருவான் பாக்ஸ்குள்ள. கேப்டன் வேற இந்த மேட்ச். அவன கேப்டன் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்ல. ஆனா வந்து பரவாயில்ல, இந்த மேட்ச் வந்து அவ்வளவு எதிர்பார்க்க முடியாது. டாக்கிங் அபவுட் செல்சி, குக்குரெல்லா வந்து ஒரு பாம்ப போட்டான். ஃபர்ஸ்ட் என்சோ போட்டான் பாம்ப. என்சோல இருந்து ஆரம்பிச்சோம். அத பத்தி நம்ம பேசல. இந்த நம்ம சேனல்ல நம்ம பேசல. என்சோ வந்து ஒரு பெரிய பாம்ப தூக்கி போட்டான். அது வந்து அவன் கிளியரா வந்து அன்ஹாப்பியா இருக்கான்னு வந்து பிஎஸ்டி மேட்ச்லயே தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் லெக்லயே தெரிஞ்சிச்சு. அவ கோல்ஸ் விட்டோனே கோல் கீப்பரை பார்த்து கத்துறது. ஸோ கிளியர்லி அன்ஹாப்பியா இருக்கான்னு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி அவனை வந்து இது காரணமா வந்து சஸ்பெண்டும் பண்ணியிருக்கானுங்க என்சோ பெர்னாண்டஸ. அதே மாதிரி குக்குரெல்லாவும் வந்து ஹி ஹஸ் கம் அப் வித் திஸ் வேர்ட்ஸ். என்னன்னா என்சோ மெரஸ்காவை சப்போர்ட் பண்ணி மேனேஜரை, இட் லுக்ஸ் லைக் மேனேஜருக்கும் இவனுக்கும் வந்து செட் ஆகாத மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. இல்ல ப்ரோ, ரெண்டுமே இவனை ஏன் சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, என்சோ வந்து ஆக்சுவலா அவன் தான் அப்போஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா இந்த மாதிரி என்சோ மரஸ்கா வந்து அவன் எப்பனா பிஎஸ்சி மேட்சுக்கு அப்புறமா இல்ல அப்பவே எனக்கு தெரிஞ்சு குஸ்டோவும் சேர்த்துக்கலாம். குஸ்டோவும் அப்ப வந்து பேசிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவங்க 3 பேரும் தான் ப்ராமினன்ட் பேசுறாங்க. அப்போ என்ன சொன்னா, என்சோ வந்து இந்த மாதிரி செகண்ட் லெக் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆமா என்சோ மரஸ்கா வந்து சாக் பண்ணிருக்க கூடாது, வந்து அவன் ஐடியாலாம் வந்து கொஞ்சம் கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்போஸாவே பேசணும் அப்பவே. ஆனா அப்பவே அவங்க வந்து எந்த ஆக்ஷன் எடுக்கல. திருப்பி இந்த இன்டர்நேஷனல் பிரேக் போனதுக்கு அப்புறம் தலைவன் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து எந்த சிட்டில வாழ முடியும்னா மேட்ரிட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேட்ரிட் பக்கம் அவன் சாயிற மாதிரி நிறைய இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் ஓனர்ஸ் இந்த மேனேஜர் அகேன்ஸ்டாவும் கொஞ்சம் பேசினான். சோ வந்து அதே மாதிரி குக்குரெல்லா வந்து என்ன நடந்துச்சுன்னா, இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பான் அத்லெட்டிக் அந்த பப்ளிகேஷனுக்கு வந்து. அதே மாதிரி ஒரு இன்டர்வியூ வந்து என்னன்னா, இந்த மாதிரி அவனும் என்சோ வந்து மரஸ்கா வந்து என்ன சொன்னா, மிட் சீசன் சாக் பண்ணிக்க கூடாது, எந்த பிரச்சனைனாலும் எண்டாவது சீசன் வர விட்டுருது, அதுக்கப்புறம் அவனை வந்து இதனால பண்ணிருக்கணும். மிட் சீசன் பண்ணனால இப்ப நியூ ஐடியாஸ் வந்து எங்களால கேதர் பண்ணுவோம். ஆனா ரோஸ்னியர் ஆப்போசிட்டா எதுவும் பேசல பெருசா. ரோஸ்னியருக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணான். பாலிஷ்டா தான் சொன்னான். சப்போர்ட் பண்ணான் ஆக்சுவலா. ரோஸ்னியருக்கும் நிறைய ஐடியாஸ் இருக்கு. ஆனா எங்களுக்கு வந்து இப்ப ட்ரைனிங் பண்ண டைம் இல்ல. ட்ரைனிங் பண்ண டைம் அந்த சம்மர்ல இருந்து நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது டைம் இருக்கும். ஆனா ஓனர்ஸுக்கு ஆப்போசிட்டா ஃபுல்லா இறங்கிட்டான். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இந்த டீம் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் கண்டிப்பா ஆனோம். ஏன்னா இப்ப நாங்க ரெடியா இருக்கோம். நாங்க கொஞ்சம் பிளேயர்ஸ் வந்து கீ பிளேயர்ஸ் வந்து ரெடியா இருக்கோம். ஆனா வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண பிளேயர்ஸ் இல்லைன்னு ஓப்பனா சொல்லிட்டான். ஆனா வந்து என்சோ வந்து சஸ்பெண்ட் பண்ண மெயின் ரீசன் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த கான்ட்ராக்ட் டாக்ஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அவன் வந்து அந்த கான்ட்ராக்ட் இன்னும் அக்ரி பண்ணல, ரிஜெக்ட் பண்ணிருக்கான் அந்த லாஸ்ட் கொடுத்த கான்ட்ராக்ட். சோ அதுதான் எனக்கு மெயின் ரீசன் தோணுது எனக்கு. அப்படிதான் நம்புறீங்களா? நான் வந்து மேனேஜ்மெண்ட் பத்தி பேசினதுனாலதான் வந்து உட்கார சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப குக்குரெல்லாம் பண்ணிருக்கோம்ல. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் 2 பேரும் ஒரே மாதிரி தான் பேசுனாங்க. எனக்கு தெரிஞ்சு என்சோ வந்து அந்த கான்ட்ராக்ட் டாக்ஸ் தான் எனக்கு
குக்குரலா வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ப்ரோ பாலிஷ்டா பேசுறான். பாலிஷ்டா பேசினால நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுதுல. அவனுக்கு வந்து புரியல. அதே மாதிரி குஸ்டோவும் பேசினா ப்ரோ. இந்த பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு அப்புறமே சொன்னா இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த மேனேஜ் பண்ண தெரியல. அப்பவும் சொல்லியிருப்பான். என்சோ மரஸ்கா வந்து இந்த பக்கம் கொஞ்சம் கிளியரா இருந்துச்சுன்னா அவனும் சொல்லியிருப்பான் குஸ்டோவும். ஆனா அவனும் எதுவும் பண்ணல. அதான் என்சோ மட்டும் பண்றாங்கன்னா என்சோ வந்து அந்த என்சோ ஏஜென்ட் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு இது இன்டர்வியூ கொடுத்துருக்கான். அவனும் சொன்னான் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் இன்னும் அக்ரி பண்ணல நாங்க. இப்ப வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் நாங்க வந்து ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு பாக்குறோம் அப்படின்னு. எனக்கு தான் இந்த கான்ட்ராக்ட் டாக்ஸ் தான் மெயின்னு தோணுது. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு சஸ்பெண்ட் பண்ண மாதிரி தோணுது. யா கிளியரா இதுல இருந்தே தெரியுது. போர்டுக்கும் வந்து மேனேஜ்மெண்ட் போர்டுக்கும் சரி, நம்ம செல்சி பிளேயர்ஸ் இல்ல மேனேஜருக்குமே சரி ஒத்து வரலன்னு தோணுது. பட் இது எங்க போய் முடியும்னு தெரியல. ஏன்னா வந்து நம்மளுமே வந்து ஹாஸ் அ ஹிஸ்டரி ஆஃப் சாக்கிங் மேனேஜர்ஸ். உடனே ரோமன்ல இருந்து சரி, ரோமன் அப்ரமேஜ் பீரியட்ல இருந்து சரி, டக்கு டக்குன்னு மேனேஜரை மாத்தி ஏன்னா அவன் ரோமன் பீரியட்ல வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சு. மேனேஜர் சேஞ்ச் பண்ணாலுமே டக்குன்னு பெரிய பெரிய பிளேயர்ஸா கொண்டு வந்தான். அதுதான் மிஸ் ஆகுது இந்த மேனேஜ்மெண்ட்ல. ஒரு பிசினஸ் மாடல் மாதிரி எடுத்துட்டு போறாங்க. அது வந்து செட் ஆகல செல்சிக்கு. ஆமா அவங்க வந்து இந்த மாடல் தான் எங்களுக்கு இந்த யூத் லெட் பாலிசி தான் அவங்க வந்து கொண்டு போறாங்க. அவங்க வந்து எங்களுக்கு வந்து இந்த யூத் பிளேயர்ஸ் வந்து கூட்டு வரும். எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வந்து கூட்டு வந்தா பெரிய நிறைய வேஜஸ் கேட்பாங்க. நிறைய சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்னு கரெக்டா தான் பேசியிருக்காங்க. குக்குரலா சொல்றது கரெக்டா 100க்கு 100% கரெக்ட். குக்குரலா சொல்ல கரெக்ட் ப்ரோ. வென்சோ சொல்றது குஸ்டோ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஆப்போசிட்டா பேசினா எல்லாமே கரெக்ட் தான். இவங்க வந்து என்னன்னா அதான் இப்போ வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ் கூட்டு வந்தா அது வந்து சேலரி நிறைய கொடுக்கணும். அது வந்து அவங்களுக்கு செட் ஆகல. இப்போ ஸ்மால் பிளேயர்ஸ் கூட்டு வந்தா அவங்கள வந்து ஒரு 2 சீசன் வச்சுக்கிட்டு திருப்பி செல் பண்ணும் போது ப்ராஃபிட் விற்பாங்க. அந்த பாலிசி தான் போயிட்டு இருக்கு அவங்களுக்கு. சோ வந்து அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சம்மர்லயே அதான் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா ரோஸ்னியர் இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு பெரிய பிளேயர்ஸ் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவன் வந்து அவ்வளவு ப்ராமினன்ட் நேம் கிடையாது. சோ வந்து ரோஸ்னியர் வந்து ஆக்சுவலா ஆனா சாக் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. அவனுக்கு ஆனா ஒரு ரிடம்ஷன் பாயிண்ட் மாதிரி வந்திருக்கு. இப்போ எஃப்ஏ கப் இருக்கு. செமிஸ் வந்து நம்ம பிக்சர்ஸ் போட்டது செல்சி, லீட்ஸ், சிட்டி, சவுத்தாம்ப்டன். சோ வந்து அந்த நீங்க வின் பண்ண மாட்டீங்க இல்ல எல்லாருக்கும் அதான் வின் பண்ண மாட்டா தெரியும். ஆனா ஒரே ரிடம்ஷன் பாயிண்ட் வின் பண்ணிட்டானா எஸ்கேப் ஆயிடுவான்னு சொல்றேன். வின் பண்ணிட்டானா ஆனா வின் பண்ண மாட்டான் எல்லாருக்குமே தெரியும். சோ வின் பண்ணாம இந்த பிஎல்லையும் வந்து எனக்கு தெரிஞ்சு யூரோப்பா லீக் பிளேஸ் கூட முடிக்கலன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா சாக் பண்ணிடுவாங்க. ஆனா இப்போ ஒரு சில நாளா வந்து நியூஸ் வருது. நாங்க வந்து மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸா நாங்க சைன் பண்ண பாக்குறோம் அப்படின்னு கொஞ்சம் நியூஸ் வருது. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. நம்ப முடியாது. இன்ஃபேக்ட் யாரும் வரவும் மாட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு. மேனேஜருமே சரி, பெரிய பிளேயர்ஸும் சரி எனக்கு தெரிஞ்சு வரவும் மாட்டானுங்க. நம்ம அடுத்து அப்படியே வேற கேமுக்குள்ள போயிடலாம். ஆர்சனல் வெர்சஸ் சவுத்தாம்ப்டன். சொன்ன மாதிரி 4-3 ஆச்சு. 3-2 ஆயிருச்சு. 2 முட்டை ஆகுமா இல்ல 1ல ஆகுமா? அது அப்புறம் பேசுவோம். முதல்ல இந்த மேட்ச் வந்து அதை பத்தி பேசுவோம். ஏன்னா சவுத்தாம்ப்டன் அவேன்னு சொல்லும் போதே ப்ரோ ஆக்சுவலா சவுத்தாம்ப்டன் போகி டீம் ஆர்சனலுக்கு. அப்பப்போ போய் அங்க போய் அவேல போய் தோப்பானுங்க. சோ அந்த ஒரு 2 சீசன் இருக்கானுங்க ப்ரோ. நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கானுங்க. அட்டாக்கிங் ஃபுட்பால் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. அந்த சாம்பியன்ஷிப் பிளே ஆஃப்ஸ்க்கு வந்து அவங்க போட்டி போட்டுருக்காங்க. சோ வந்து நீங்க சொன்ன மாதிரி நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அவங்க மேனேஜரும் யாரோ ஜெர்மன் மேனேஜர் சொன்னாங்க. அவங்க வந்து நல்ல கோச் பண்ணா சொன்னாங்க. அவன் வந்து லாஸ்ட் சீசனா எப்போ வந்து ரெலிகேஷன் மேட்ச்ல இருந்தாங்க. அவன் டேக் ஓவர் பண்ணும்போது. ஆனா இப்போ வந்து சாம்பியன்ஷிப் வந்து அந்த பிளே ஆஃப்ஸ்ல இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து மேல கூட்டு வந்திருக்கான். சோ வந்து அவங்க நல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த அட்டாக்கிங் ஃபுட்பால் அந்த மேட்ச் ஹைலைட்ஸா பார்த்தாலே தெரிஞ்சு அவங்க வந்து எதுக்குமே பயப்படல. இந்த சிட் பேக் பண்றலாம் இல்ல. நாங்க எங்களோட ஃபுட்பால் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சான்ஸ் வந்துச்சு. ஸ்டார்டிங்கே ஒரு 2-3 சான்ஸ் ப்ரோ. அது ஸ்டார்டிங் கோல் போட்டுக்கணும் சவுத்தாம்ப்டன். எனக்கு தெரிஞ்சு ஓவரால் பெரிய பாத்தீங்கன்னா எனக்கு சவுத்தாம்ப்டன் தான் வின் பண்றது வந்து ரிசர்வ் தான் சொல்லணும். ஏன்னா ஆர்சனல் வந்து அந்த அளவுக்கு அட்டாக்கே பண்ணல. ஒரு 2-3 அட்டாக் பண்ண டோமன் தான் நல்லா பண்ணா. கேப்ரியல் வந்து ஒரு சான்ஸ வந்து ஹெட்டர் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு விடுவான். அவன் பேக் பாஸ் பண்ற மாதிரி விடுவான். அந்த இதே கோல் அடிச்சிருக்கணும் சவுத்தாம்ப்டன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. அது மஸ்கரா வந்து நல்லா பண்ணா. அது ட்ராக் பேக் பண்ணி கரெக்ட்டா கொண்டு. ஆனா கெப்பா வச்சுக்கிட்டு கெப்பா இருக்கிறதுனால சொல்லிட்டாங்க. கெப்பானாலதான் 2லயும் அது வெளியே போனோம். இருந்து ராயா ஆடி இருந்தா கண்டிப்பா ஏதாவது ஒன்னா ஜெயிச்சிருப்போம். எஃப்ஏ கப்ல வந்து ராயா ஸ்டார்ட் பண்ணானா முன்னாடி இல்ல ஃபுல்லா கெப்பா வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கானுங்களா? ஃபுல்லா கரம்போ எஃப்ஏ ரெண்டுமே கெப்பா தான் ஆடணும். ஏன்னா எஃப்ஏ கப் வந்து இம்பார்ட்டன்ட் கப். மோஸ்டா ஃபர்ஸ்ட் டீம் கீப்பர் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எல்லா டீமுமே. அதனால கேக்குறேன். இல்ல இவன் தான் ஆடுறான். கெப்பா தான். ஓகே. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்கெட்சியா ஸ்டார்ட் பண்ணானுங்க. ஃபுல்லா பொசிஷன் ஃபுல்லா இருந்துச்சு.
டாமினேட் ஃபுல்லா பண்ணானுங்க. நெறைய ஷாட்ஸ் எடுத்தானுங்க. பட் ஆஸ் யூசுவல் நம்ம வந்து ஆர்சனல் வந்து இப்ப பெரிய பெரிய கோல்ஸ் எல்லாம் அடிச்சு நம்ம பார்த்ததில்ல. எல்லாமே வந்து 2-0 இல்ல 2-1 அந்த மாரி தான் அடிச்சு ஜெயிச்சிருக்கானுங்க. அதே மாரி தான் வந்து நெறைய சான்சஸ் மிஸ் பண்ணானுங்க. எஸ்பெஷலி கேப்ரியல் ஜீசஸ் அந்த ஃப்ரண்ட் லைனே வந்து கேப்ரியல் ஜீசஸ்லேருந்து புவர் கேம் இந்த 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 மேட்ச். ஆமா, அவன் வந்து ஆக்சுவலா அவன் எதுக்கு கேப்ரியல் ஜீசஸ் ஆடினது இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து கியூக்கரஸ் போயிருக்கலாம். ஏன்னா அவன் தான் அவங்க அட்டாக்லயே ஃபார்ம்ல இருக்க ஒரே பிளேயர் அவன் தான். அவன் தான் இப்போ ஸ்வீடனுக்கு போயிட்டு சூப்பரா கோல் அடிச்சு 4 கோல் யா. அதான் சொல்றேன். அவன் தான் இருக்கலே ஃபார்ம்ல இருக்கான். ஏன்னா சாக்காவும் இல்ல இன்ஜுரி நினைக்கிறேன். சோ வந்து அவங்க அட்டாக்கிங் லைனே பாத்தீங்கன்னா எல்லாருமே சுத்தம் ஃபார்ம்ல இல்லாம இருக்காங்க. கியூக்கரஸ் மட்டும் தான் ஃபார்ம்ல இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவனை வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். தப்பு பண்ணிட்டான். நீங்க சொன்ன கேப்ரியல் ஜீசஸ் வந்து மட்டமான கேம். மார்டினெல்லி எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சொல்லலாம். ஒடிகார்டு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாரான ஒடிகார்ட்ல சிக்ஸர்லாம் அடிச்சானே. ஆமா சிக்ஸர் எல்லாம் அடிச்சான். அது வந்து ஈஸியான கரெக்ட் அடிச்சிருந்தா உள்ள போயிருக்கும். நீங்க சொன்ன சிக்ஸர் அடிச்சுட்டான். டோமன் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தான். ஒரு 2-3 ஷாட் எடுத்தான். ஆனா கீப்பருக்கு நேரம் அடிச்சுட்டான். அவங்க அட்டாக்கிங் பிளேயர்ஸே கொஞ்சம் எல்லாருமே மட்டமா நீங்க சொன்ன மாதிரி அந்த பாட்லிக்கான ஒரு சயின்ஸ் எல்லாம் வருது. ஏன்னா அட்டாக் மொத்தமா எல்லாரும் படுத்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேல அவன் இது பண்ணா இப்ப கேப்ரியலும் இல்ல. அவன் வந்து காணல கோலாவது போட்டுப்பான். சோ வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய சான்ஸ் இருக்கு. இப்ப நினைக்கும் போது கொஞ்சம் சரி நல்லா வரும் போல அப்படின்னு தோணுது. கேப்ரியல் பத்தி பெரிய நியூஸ் இல்ல. பட் ஆர்டெட்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மெடிக்கல் சென்டர்ல பேசிட்டு தான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் இன்ஜுரின்னு நினைக்கிறீங்களா? ஒரு 2 மேட்ச் 2 மேட்ச்னாலும் பிரச்சனை. ஏன்னா போர்ன்மவுத் திருப்பி சிட்டி வருதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக். சோ வந்து அந்த இடத்துல அவங்க சிக்கிடுவாங்க. ஏன்னா சிட்டி மேட்ச்ல அவன் கண்டிப்பா இருந்தே ஆகணும். சிட்டி மேட்ச்ல அவன் மட்டும் இல்லன்னா கண்டிப்பா ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை அவங்களுக்கு. சிட்டி கண்டிப்பா ஈஸியா வின் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கேப்ரியல் இல்லாத 2 பக்கமும் பிரச்சனை. டிஃபென்ஸும் கார்னர்ல அவன் தான் கோல் போடுவான். நீங்க சொன்ன 1-0 2-1 வின் பண்ணனா அவன் கண்டிப்பா தேவை. சோ அந்த இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை. சோ நீங்க சொன்ன மாதிரி அவன் வந்து ரிட்டர்ன் வரலன்னா கொஞ்சம் பிரச்சனை தான். ஆனா சலீபா மஸ்கேரா வந்து இந்த கேம் கொஞ்சம் நல்லதான் ஆடினான். கொஞ்சம் பரவாயில்லமா ஆடினான். ஆனா நீங்க வந்து சவுத்தாம்ப்டன் வந்து சூப்பரா அட்டாக் பண்ணாங்க. அந்த 2 கோல்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து பென் ஒயிட் வந்து மட்டமான மிஸ் ஜட்ஜ்மெண்ட் உள்ள கிளாஸ் வருது. பேசணும்னு நினைச்சேன். அவன்கிட்ட மட்டமான கேம் அவன்கிட்டயுமே. அந்த கிளியரன்ஸ் எல்லாம் பண்ணாம அவனுமே ஹெட்டர் அந்த கிளியரன்ஸ் பண்ணாம தான் கோல் விடுவான். அது மட்டமான மிஸ் ஜட்ஜ்மெண்ட். பால் வருது, அவன் வந்து அதுக்கு முன்னாடியே தாவிட்டான். பால் அதுக்கப்புறம் தான் வந்து அவனுக்கு வந்துச்சு. பேசாம அவன் என்ன நின்றுக்கலாம். பால் கிளியர் பண்ணாம நின்னுட்டு அந்த அட்டாக்கர் வந்து எப்படியாவது இது பண்ணிக்கலாம், டேக்கிள் பண்ணிக்கலாம். அதாவது வந்து அவனுக்கு ஷார்ட் எடுக்க விடாம ஏதாவது பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு ஜம்ப் பண்ண சொல்லிட்டு மொத்தம் 1-on-1 விட்டான். கேப்பா பாக்குறான், டே என்னடா எனக்கே கீப்பிங் வந்து அந்த அளவுக்கு வராது, என்ன எல்லாரும் 1-on-1 விட்டா என்னடா விட்டான், ஈஸியா பினிஷ் பண்ணிட்டு போயிட்டேன். அதே மாதிரிதான் ஒயிட் பத்தி நம்ம பேசினோம். அதே மாதிரிதான் வந்து லூயிஸ் கெல்லியுமே கொஞ்சம் ஆவரேஜ் கேம் தான். அந்த பேக்லைன் 4 பேருமே கேப்ரியல் வந்து ஒரு ஒரு அன்யூஷுவல் இந்த மாதிரி ஒரு கேம் ஆடுறது. பட் ரொம்ப இதான் லூயிஸ் கெல்லி வந்து நல்ல ஃபார்ம்ல இருந்தான் ப்ரோ. அவன் வந்து இந்த சீசன் ஃபுல்லா அவனை சான்ஸே கொடுக்காம அவனை வந்து சுத்த ஃபார்ம் அவுட் ஆகிட்டான். இப்போ வந்து அவனுக்கு கான்ஃபிடன்ஸே இல்ல. கரெக்ட். யா 2-1 ஜெயிச்சிருக்கானுங்க சவுத்தாம்ப்டன். பட் தி கேம் ஆஃப் திஸ் FA கப் ரவுண்ட் ப்ரோ, லீட்ஸ் வெர்சஸ் வெஸ்ட் ஹாம் செம்மையா போச்சு. கேம் சூப்பரா போச்சு. ஆமா, ஒரு கட்டம் வர லீட்ஸ் வந்து கம்ஃபர்டபிள் வின் மாதிரி சேலிங் ஆயிட்டு இருந்தாங்க. 2 நிமிஷத்துல கடைசி வந்து அதான் சொல்றேன், இன்ஜுரி டைம்ல 2 கோல் போட்டு சரியான கம்பேக். நம்ம பையன் டிசாசி எல்லாம் கோல் போட்டு அது நல்ல கம்பேக். அந்த பாத்தீங்கன்னா சிசர் கிக் மாதிரி இப்படி ஜம்ப் பண்ணி ஒரு கிக் பண்ண சூப்பரா இருந்துச்சு. அதான் அந்த இன்னும் ட்விஸ்ட் நடந்துச்சு. ஏன்னா இன்ஜுரி இந்த எக்ஸ்ட்ரா டைம்ல வந்து அரையோலா வந்து இன்ஜுரி ஆயிடுவான். அவங்க அகாடமி பிளேயர் ஒருத்தருவான். அவன் வந்து நல்ல ஆட்டிடியூட் காமிச்சான். வந்துட்டு அத பாத்தீங்களா, அவன் வந்துட்டு ஒவ்வொரு பிளேயர்ஸா டான் பண்ணிட்டு பயங்கரமா இருந்துச்சு. அந்த பெனால்டி ஷூட் நல்லா இருந்துச்சு. அந்த எக்ஸ்ட்ரா டைம்லயுமே வந்து அவன் ஜெயிக்க வேண்டியது. அந்த வெஸ்ட் ஹாம் வந்து கோல் லைன் கிளியரன்ஸ் மாதிரி பண்ணி அது கோல்னு சொல்லிடுவானுங்க. ஆனா பார்த்தா அது வந்து ஆஃப் சைட்ல இருப்பான். ஆமா, ஆஃப் சைடு கோல். வெஸ்ட் ஹாம் வந்து அந்த எக்ஸ்ட்ரா டைம்ல ஜெயிச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி நல்ல அந்த மொமெண்டம் ஃபார்ம்ல அந்த கன்னியூ ஆகி அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. ஆனா பெனால்டி ஷூட்டர் போனதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு போவன் வந்து அந்த அந்த கான்பிடன்ஸே போயிடுச்சு. அந்த கோல் அவன் தான் அடிச்சான். அது வந்து கொடுக்காதனால கான்பிடன்ஸ் போயிடுச்சு. அவன் ஃபர்ஸ்ட் பெனால்டி சேவ் பண்ணிடுவான். அந்த சின்ன பையன், அந்த வந்து அகாடமி பிளேயர், அந்த அவங்க வெஸ்ட் ஹாம் பிளேயர், அவன் சூப்பரா சேவ் பண்ணிடுவான். ஆனா அதுக்கப்புறம் போவன் வந்து அதை போய் மிஸ் பண்ணோடனே அவங்க வந்து எல்லாமே டவுன் ஆயிட்டாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஹைலைட்ஸ் தான் நானும் பார்த்தேன். நான் மேட்ச் ஃபுல்லா பார்க்க முடியல. ஏன்னா நல்ல மேட்ச் ஏன் பார்க்க முடியலன்னு எனக்கு வருத்தமா இருந்துச்சு.
பட் அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த பெனால்டி கிக் சேவ் பண்ணோன்னே யாரா இது போவனா இப்படி அடிச்சா அந்த மாதிரி ஆச்சு எனக்கு. போவன் அப்படிலாம் அடிக்க மாட்டான், நல்ல கன்வெர்ட் பண்ணிடுவான். ஆமா, லீட்ஸ் வந்து ஜெயிச்சிருக்கானுங்க 4-2 ஜெயிச்சிருக்கானுங்க பெனால்டி ஷூட் அவுட்ல. ஐ மீன் 4-2 பெனால்டி ஷூட்ல 2-2 ஆகி 4-2 ஜெயிச்சிருக்காங்க. செல்சி வர்சஸ் லீட்ஸ் ஹவு பிக் அ கேம் ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கிளியரா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஆமா, இது ஸ்ட்ரகிள் பண்ண இப்போ நீங்க சொன்ன மாதிரி சான்ஸ் இருக்கு. செல்சி இப்போ இருக்க ஃபார்ம்ல வந்து ஸோ வந்து எப்படின்னா அந்த செல்சி லீட்ஸ் ரைவல்ரி அந்த 2000 டைம்ல வந்து பயங்கரமான ரைவல்ரி. ஸோ வந்து அதே மாதிரி தான் அந்த அவே மேட்சும் போச்சு. லீட்ஸ் ஹோம்ல வந்து செல்சியை நல்ல ஓவர் பவர் பண்ணி 3-0 பண்ணுவாங்க. அந்த ஹோம் மேட்ச்ல வந்து செல்சி வந்து ஃபுல் டாமினேட் பண்ணுவாங்க. ஆனா வந்து 2 ஒரு சீப் கோல்ஸ் கொடுத்து வந்து கமா டிஃபனிங் பண்ணி 2-2 ஆகும். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்ல சுவாரஸ்யமா இருக்கும். 2 டீம் வந்து கொஞ்சம் செல்சிக்கு வந்து சரி இவங்களை வின்னே பண்ண முடியல, இந்த மேட்ச் வின் பண்ண வருவாங்க. லீட்ஸ் வந்து கொஞ்சம் கான்பிடன்ஸா வருவாங்க. சரி நம்ம வந்து இவங்களுக்கு அங்கேஸ்டா கோல் போட்டுடலாம், இவங்க டிஃபென்ஸ் கொஞ்சம் இதாக தான் இருக்குன்னு. ஸோ வந்து கொஞ்சம் நல்லா போகும் அந்த மேட்ச். அதே மாதிரி சிட்டி வர்சஸ் சவுத் ஆம்டன் இருக்கு. ஏன்னா சவுத் ஆம்டன் நல்ல ஃபார்ம்ல இருந்தாலும் சிட்டி வந்து ஓவர் பவர் பண்ணிடுவாங்க. ஹாலண்டோட ஃபார்ம்ல வந்துட்டான். ஸோ சிட்டி வந்து என்னது ஃபைனல் பேஸ் வந்து ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. இப்போ எவன் செல்சி வர்சஸ் லீட்ஸ்ல வந்து எவன் போறானோ அவன் வந்து சிட்டியோட தான் போய் எனக்கு தெரிஞ்சு கப் டபுள் போயிடுவான்னு நினைக்கிறேன். எனக்கு தோணுது கேரபோ கப்பும் சரி எஃப்ஏ கப்பும் சரி நிறைய சான்ஸ் இருக்கு, நிறைய சான்ஸ் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. இதுதான் எஃப்ஏ கப்போட ரிவ்யூ. நாங்க திருப்பி அடுத்து பிஎல் சாம்பியன்ஸ் லீக் வருது மிட் சீசன் மிட் வீக்ல. ஸோ சாம்பியன்ஸ் லீக் ரிவ்யூவோட வரும். பட் நாங்க கேட்கறதுலாம் ஒண்ணுதான், சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் ஃபுட்பால் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கு, நாங்க நல்லா பேசுறோம், இல்ல ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தா நீங்க வைங்க கீழே. நல்லா பேசலனாலுமே கமெண்ட்ஸ் வைங்க. ஏன்னா அதை பார்த்து தான் எங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். எங்களுக்கு தெரியும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணலான்னு தெரியும் எனக்கு. பட் அதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை ப்ரோ. ஆமா, உங்க சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. அதான் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வந்து கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மிங் விங்ஸ்ல வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. நம்ம வந்து கம்மிங் விங்ஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். நீங்க வந்து யாரு வீடியோ பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறத பாருங்க. அதே மாதிரி வந்து உங்க கமெண்ட்ஸும் போடுங்க. நீங்க வந்து உங்களுக்கு எது இதுல பிடிச்சிருக்கு, எது பிடிக்கல, அது என்ன எதனாலும் போடுங்க. அதை பத்தி டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த ஃபுட்பால் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்க. தேங்க்ஸ். பாய் மக்களே, ஸ்டே டியூன்ட்.